வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. ஹாய் அண்ணே. செப்பரேஷன் டூரிங் 6, 8 தசா புக்தி ஒன்லி டூரிங் அஷ்டம சனி அண்ட் ஜென்ம சனி. ஓகே. பிரிவுகள் எப்போது 6, 8 தசா புத்தி ஜென்ம அஷ்டம சனியில தான் வருமா? ஹவ் இஃப் 6, 8ஆம் அதிபதி தசை come after marriage without Astama Sani Jamse. Why Guru Sukran Bhukti only not ஓகே. என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ஓகே, செப்பரேஷன் அதாவது பிரிவுகள் 6, 8 தசா புத்தி ஜென்ம அஷ்டம சனியில மட்டும்தான் வருமா அப்படின்னு கேக்குறீங்க. ரெண்டாவது விஷயம், 6 அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு வரக்கூடிய 6, 8ஆம் அதிபதி தசை வந்து எப்படி இருக்கும்? அடுத்ததாக குரு தசை சுக்கிரமட்டிய புத்தி மட்டும் ஏன் இந்த விஷயத்த பண்ணுது? ஓகே, முதல்ல ஜென்ம அஷ்டம சனியில புது திருமணம், புதுசா கல்யாணம் ஆக போறீங்க. ஒரு 5 வருஷம் கல்யாணம் ஆவறீங்க. இந்த திருமண பொருத்தத்துல இந்த 10 பொருத்தம்ன்ற ஒரு காமெடியான ஒரு விஷயத்துல இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களாங்க? தசா புத்தி, தசா புத்தி, தசா புத்தி, கோச்சாரம், கோச்சாரம், கோச்சாரம். கடந்த காலங்கள்ல யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு போயிட்டு வந்தீங்க, போயிட்டு வந்தவங்க 10 பொருத்தத்துல 15 பொருத்தம் பொருந்திருச்சுன்னு ஒருத்தர் குறிச்சு கொடுத்திருப்பார்ல. அப்படியே அதோட நீங்க வந்து கோர்ட்டுக்கு போய் இறங்கி வந்த காலகட்டத்தை பாருங்க. 6, 8 தசாபுத்தி அமைப்புகள் இல்லாம கோர்ட்டுக்குள்ள போவே மாட்டீங்க. நேத்து நடந்த லைவ்ல ஒருத்தவங்க கேக்குறாங்க, எனக்கு ஏன் டிவோர்ஸ் ஆச்சு? எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்குமான்னு கேக்குறாங்க. கல்யாணத்துக்கு நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 6, 8 தசாபுத்தி ஜென்ம சனி, அஷ்டம சனி இருக்குமா அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை போடும்போது, அப்படியே 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய மேஷ லக்னக்காரங்களுக்கு அப்படியே அந்த தசையை அப்படியே ப்ரூஃப் பண்ணி தான் அதெல்லாம் எடிட் பண்ணி அடுத்தடுத்து போடுவாங்க பாருங்க வீடியோஸா. ஏன் 6ஆம் அதிபதி தசையும் 8ஆம் அதிபதி தசையும் உங்களுக்கு கொடுமைகளை கொடுக்க போகுது. சுபத்துவமாக இருக்கிற பட்சத்துல 6ஆம் 8ஆம் அதிபதியினுடைய தன்மைகளை உங்களுக்கு ஒரு மாதிரியான வெளியே சொல்ல முடியாத லாபத்துல கொடுக்க போகுது. ஓகே, இப்போ உங்க கேள்விக்கு வந்துருவோம். 6, 8ஆம் அதிபதி தசை அஷ்டம சனி ஜென்ம சனியில திருமணமாகி ஒரு 3, 4, 5 வருஷத்துக்குள்ள வரும்போது உங்களுக்கு செப்பரேஷன் இருக்கும். 10 வருஷம் கல்யாணம் ஆயிருச்சு, 20 வருஷம் கல்யாணம் ஆயிருச்சுங்க. இந்த இடத்துல செப்பரேஷன் இருக்குமா? அந்த இடத்துல 2 பேருக்கும் 6, 8 தசாபுத்தி அமைப்புகள் வந்து ஒருத்தருக்கு ஜென்ம சனி, அஷ்டம சனி வந்து இந்த அமைப்பு இருக்கும். 10 வருஷம் நல்லா இருந்தாங்க, 20 வருஷம் நல்லா இருந்தாங்க, டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த அமைப்புகள் இருக்கும். ஆனா குறிப்பா திருமணம் ஆக வேண்டிய அந்த குறிப்பிட்ட காலத்துல ஒரு 3ல இருந்து 5 வருடத்துக்கு ஜென்ம சனி, அஷ்டம சனி ஒரே நேரத்துல ஜென்ம சனி, அஷ்டம சனி இவருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடாது. 6, 8ஆம் அதிபதி தசை 2 பேருக்கும் இருக்கக்கூடாது. குறிப்பா ஒருத்தருக்கு 6, 8ஆம் அதிபதி தசை வந்துருச்சுங்க. இன்னொரு அந்த பார்ட்னருக்கு கண்டிப்பாக ஜென்ம சனி, அஷ்டம சனி இருக்கக்கூடாது. 6, 8ஆம் அதிபதி தசை இருக்கக்கூடாது. 6ஆம், 8ஆம் அதிபதி இடத்துல இருக்கக்கூடிய தசைகள் கொடுக்கவே கூடாது அந்த 5 வருஷத்துக்கு. 10 பொருத்தம்ன்ற அந்த முட்டாள்தனமான குப்பத்தனத்துல இல்லாத விஷயம். நாய்க்கும் பூனைக்கும் ஆவாது, நரிக்கும் புலிக்கும் ஆவாதுன்னு சொல்லிட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்கிற இந்த 10 பொருத்தத்தெல்லாம் அது வராது. தசாபுத்தி அமைப்புகள். இதற்கு அடுத்த நிலையாக 2 பேரோட சுக்கிரன். இந்த இப்ப கொஞ்ச நேரம் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறேன். சுக்கிரன் நீச்சமாகி அமாவாசை சந்திரனோட சேர்ந்திருக்கிறாருமா. சின்ன வயசுல இருந்தே தாம்பத்தியம் மாதிரியான விஷயங்கள்ல ஒரு முழுமை இல்லாத ஜாதகங்க. ஆமாண்ணே, என்னால வெளியே சொல்ல முடியல. இது ஜோசியங்க. நாயோட இது இருக்கு, நரியோட இது இருக்கு. யோனி பொருத்தத்தை அளவு செஞ்சு பார்த்துட்டேன். இந்த மாதிரி முட்டாள்தனம் ஜோதிடம் இல்ல. இது ஒரு விஷயம். சரி, அஷ்டம சனி முடிஞ்சு வந்த அஷ்டம சனி ஜென்ம சனி முடிஞ்ச பிறகு வரக்கூடிய 6, 8ஆம் அதிபதி தசை 6ஆம் அதிபதி எந்த இடத்தை பாதிக்கிறாரோ 8ஆம் அதிபதி எதை பாதிக்கிறாரோ அந்த பாதிப்புகளை செய்வாரு. சரி, 6ஆம் 8ஆம் அதிபதிகள் உங்களுக்கு 7ஆம் பாவகத்துல இருக்கிறாங்க. கணவனையும் மனைவியும் பாதிக்கப்பட போறாங்க. அந்த கணவனும் மனைவியும் எங்க பாவகத்தால எந்த விஷயத்தால பாதிக்கப்பட போறீங்க? கணவனோட ஜாதகத்தை மனைவியோட ஜாதகத்தை பாருங்க. கணவனுக்கு 6ஆம் 8ஆம் இடத்துல வரும்போது அவருக்கு நோய் வரப்போகுது, கணவன் பாதிக்கப்பட போறாரு. கணவனோட இடத்துல ஒரு மாதிரியான அமைப்புகள் இருக்கு, ஒரு மாதிரி விரை அமைப்புகள், அவருக்கே உயிர் போக போகுது. இந்த மாதிரியான அமைப்பும் கணக்குல வரும்ல. இது ஒரு விஷயம். இப்ப இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் சுக்கிர தசை குரு புத்தி, குரு தசை சுக்கிர புத்தியில மட்டும் இந்த கணவன் மனைவி பிரிவுகள் இருக்கு? மத்த தசா புத்தி அமைப்புகள்ல இந்த கணவன் மனைவி பிரிவுகள் ஏன் வர்றதில்ல? சுக்கிரன் காமத்தை கொடுக்கிறவரு, குரு குழந்தைய கொடுக்கிறவரு. இந்த 2 பேரும் சேர்ந்தா தான் குழந்தை பிறக்கும், காமம் கிடைக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு காமம் தேவைப்படும். காமம் இருந்தா தான் குழந்தை இருக்க முடியும். இந்த 2 பேரு, ஒருத்தர் தேவகுரு, ஒருத்தர் அசுரகுரு. 2 பேர்ல யாரு பெரிய குரு அப்படின்ற அமைப்புகள்ல இந்த அமைப்புகள் குரு தசை சுக்கிர புத்தி, சுக்கிர தசை குரு புத்தி கணவன் மனைவியை 2 பேரையும் அந்த தாம்பத்தியத்தை அமைக்க விடாம தடுக்கும். செவ்வாய் தசையில புதன் புத்தி அப்படிதான், சனி தசையில சூரிய சந்திர புத்தி அப்படிதான், புதன் தசையில செவ்வாய் புத்தி அப்படிதான். இவரு வேற யார் இருக்காங்க? சனி திசையில சந்திர புத்தி, இவரு சூரிய புத்தி அப்படி, சந்திர திசையில சனி புத்தி அப்படி, சூரிய திசையில சனி புத்தி இப்படி, இப்படிதானங்க இருக்கும். இந்த அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இதுல குருவும் சுக்கிரனும் குழந்தை, தாம்பத்தியம், குடும்பம் சார்ந்த அமைப்புகள்ல இன்வால்வ் ஆகுறதுனாலதான் இங்க கணவன் மனைவி பிரிவுகள் வருது. சரிங்களா? இதுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருச்சா இல்லையான்னு கமெண்ட் போடுங்க பிரதர். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.